Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நல்ல சூடாக மணக்க ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகக்கூடிய பட்டாணி தக்காளி புலாவ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். பாருங்கள், ஒரே தம்முலேயே நம்மளுக்கு செஞ்சுட்டு நம்மளுக்கு வேலையும் மிச்சமாயிடும். நல்ல ஸ்கூலுக்கு காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நல்லா இது ஒரு மத்தியானம் லஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இதை இப்போது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதையும் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ்ஷு செய்ய ஒரு 15 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது என்ன தேவையானதுன்னு பொருட்கள்ன்றதை பார்க்கலாம். நான் பாருங்கள், ஒரு கப்பு வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு கப்பு தக்காளி அதே மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை பட்டாணி ஒரு 3/4 கப்பு அதே கப்பில் நான் எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சியும் பூண்டும் நான் அம்மியில் வச்சு நசுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 பச்சை மிளகா 2ஆக கீறி கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 2-3 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா. அதுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் அரிசி இருந்தால் கூட ஓகே தான், சாப்பாடு செய்கிற அரிசி அதுலேயும் செய்யலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அந்த அரிசியை நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் ஊற வைக்கிறேன். தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை கழுவி மறுபடியும் ஒரு தடவை தண்ணி ஊற்றி அப்படியே சைடில் ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியும் 2 முட்டையும் தான் எடுத்திருக்கேன். ஸோ முட்டை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரீஃபண்ட் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம் எல்லாமே போட்டுட்டு பிரிஞ்சி இலை போட்டுட்டு வெங்காயத்தையும் அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரட்டும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் நான் தயிர் கொத்தமல்லியும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், உப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது அப்புறமா எப்போ சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போது 2 பச்சை மிளகாவை போட்டுக்கிறேன். அம்மியில் நசுக்கி வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணல, நல்லா கவனிங்க. ஏன்னா இந்த டிஷ்ஷுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், அது டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி போடும்போது அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போது ஒரு கப்பு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி நல்லா கொலைய மசிச்சு விடுவோம். நல்லா ஜூஸாக வரணும், தொக்கு மாதிரி வரணும். இப்போது கொத்தமல்லி ஒரு பிடி அளவு அதிலே சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா மிளகாய் பொடி. நான் ரெட் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு தயிர் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அதிகமாக ஊற்றலை. போட்டதுக்கப்புறமா நல்லா இதை கிளறி விடுவோம். அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கேன் பட்டாணி நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டாணியை நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பட்டாணி ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா தொக்கு மாதிரி இது எல்லாமே மிக்ஸ் ஆகட்டும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் திரிஞ்சு வரும்போது நம்ம 1.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் 1 டம்ளர் அரிசி எடுத்தேன், அதனால் நான் 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட போகிறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே திறந்தே இருக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கிற அரிசியை கழுவி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த அரிசியை இதுலேயும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதி வர்றதுக்கு முன்னாடி நான் பாருங்கள் 1 ஸ்பூனு
நெய்யை எடுத்து சேர்த்துக்கிறேன். நெய் ஆட் பண்ணுறது ஆப்ஷனல் தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு அப்புறமா நான் வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கிற முட்டையை நான் அதிலையே சேர்த்துட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த முட்டை பாதி உள்ளே போகிற அளவுக்கு நான் லைட்டாக கிளறி விட்டுட்டு நான் குக்கரு மூடி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் சிம்மில் வச்சு ஒரே ஒரு விசில் தான் நான் விட்டுருக்குறேன். ஸோ ஒரு விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாவ், வாசனை ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நல்லா மணக்க ஒரு பட்டாணி தக்காளி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. ஸோ இது ரொம்ப லஞ்சுக்கு ஒரு ஆப்டான ஒரு டிஷ்ஷு, டிஃபன் பாக்ஸுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி. ஸோ இது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். டைம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது. செஞ்சு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நைட்டு டின்னராகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது நைட்டுக்கு தான் இதை செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ மணி பார்த்திங்கன்னா 9 ஆகுது. பாருங்கள், 9 மணிக்கு செஞ்சேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.